ஜெயலலிதா இந்துத்துவவாதி என்பதற்கு ஆதாரம் இதோ. அண்ணாமலைக்கு ஆதரவாக அதிமுக KP முனுசாமி. இனி ஜெயக்குமார் வாயே திறக்க முடியாது. மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா இந்துத்துவவாதியா இல்லையா என்ற விவாதம்தான் தற்போது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாக உள்ளது. தமிழக பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவர் என்றும் கருத்தை முன்வைத்திருந்தார். மேலும் அவர் விட்டு சென்ற இடத்தை பாஜக தான் தற்போது நிரப்பி வருவதாகவும் பேசியதோடு ஜெயலலிதா அவர்கள் தனது இந்து அடையாளத்தை காட்டி மிகச்சிறந்த இந்துத்துவவாதியாகவும் இருந்தார் என்றும், ஆனால் அதிமுகவானது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இந்துத்துவ கொள்கையிலிருந்து விலகி சென்றுவிட்டது என்றும் கூறியிருந்தார். இதனால் அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் தற்போது பாஜக பக்கம் வந்துவிட்டார்கள் என்றும், அதனால்தான் பாஜக தமிழகத்தில் பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது என்றும் பேசியிருந்தார். அண்ணாமலையின் இந்த பேச்சுதான் தற்போது சர்ச்சையாகி பெரும் பூகம்பமாக வெடித்துள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கு அதிமுக தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் அண்ணாமலையை கண்டித்து ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்த மாண்புமிகு அம்மா அவர்களை ஒற்றை மதவாத தலைவர் போல் சித்தரித்து அவதூறு பரப்பும் அண்ணாமலைக்கு கடும் கண்டனம் என கூறி, மாண்புமிகு அம்மா அவர்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் உள்ளிட்ட மற்ற மதங்களுக்கு பொதுவாக திகழ்ந்தவர், அனைத்து மதத்தினரையும் சமமாக மதித்தவர் என்றும் கூறியிருந்தார். அதேபோல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாட்டில் பல மாநிலங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் எந்தவித வன்முறைக்கும் இடமளிக்காமல் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக திகழச் செய்தவர் மாண்புமிகு அம்மா என்றும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா மீது அவதூறு பரப்பும் நோக்கில் ஒற்றை மதவாதத்தை சார்ந்த தலைவர் போல பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று ஜெயக்குமார் கூறியிருந்தார். இவ்வாறு அதிமுகவினர் ஒரு பக்கம் அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில், அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான KP முனுசாமி அண்ணாமலை பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்து ஜெயக்குமாரின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேட்டி அளித்திருந்த பழைய வீடியோவானது தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஜெயக்குமார் கரசேவைக்கு, அதாவது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினால் கோவில் திருப்பணிகள் செய்வதற்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்களை அனுப்ப சொல்லவில்லை. அப்படி ஜெயலலிதா கூறியிருந்தால் ஆதாரம் காட்டுங்கள், நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என சவால் விடுத்திருந்தார். ஆனால் ஜெயக்குமாரின் இந்த சவாலுக்கு முன்பொரு பேட்டியில் KP முனுசாமியே ராமர் கோவில் கட்டும்போது கரசேவை செய்ய ஆட்கள் அனுப்புவேன் என ஜெயலலிதா கூறியிருந்ததாக பேசியிருந்தது தற்போது ஜெயக்குமாருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் பாஜகவினர் அயோத்தியில் கரசேவை தொடங்க ஜெயலலிதா ஆதரவு அளித்திருந்த செய்தித்தாள் துண்டையும் வெளியிட்டு ஜெயக்குமாருக்கு பதிலடி கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பாஜகவில் பலரும் ஜெயலலிதா இந்துத்துவவாதிதான் என கூறி வரும் நிலையில், டெல்லி ராஜகோபாலன், நான் தினமணியின் நிருபராக டெல்லியில் இருந்தபோது ஜெயலலிதாவிடம் நன்கு பேசுவேன். அப்போது அவர் என் நெற்றியில் நாமம் போட்டிருந்ததை பார்த்து என்னை வடகலை ஐயங்காரா அல்லது தென்கலை ஐயங்காரா என கேட்டார் என்றும், பிறகு ஜெயலலிதா அவர்களே நான் வடகலை ஐயங்கார் என தன்னை சொல்லிக் கொண்டார் என்றும் கூறியுள்ளார்.